பிரதர் மென்டர் ஐஏஎஸ் டீம் சார்பாக எக்கனாமிக் சர்வே 2021 டிஸ்கஷன் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டஸ் growth லெட் டு டெப்ட் சஸ்டைனபிலிட்டி? எஸ், பட் நாட் வைஸ் வெர்சா. டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய திறன், அதை தான் நம்ம டெப்ட் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்மளுடைய வளர்ச்சினால் கடனை அடைக்க முடியுதா, அல்லது கடனை அடைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வளர்ச்சி அடையுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதில் வளர்ச்சி அடையிறதுனால மட்டும்தான் நம்ம கடனை அடைக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது, பட் அது ரிவர்ஸில் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலுடைய அர்த்தம். ஒரு ஃபேமஸ் சேயிங்ஸ் இருக்குது, அதாவது ஒரு கவர்மெண்ட் அது வாங்கின கடனுடைய வட்டி விகிதம், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அது அவங்களால பே பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வளர்ச்சியை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்ட்ரி வில் கோ வெரி குட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்ச்சியை விட கடனை அடைக்கக்கூடிய அந்த வட்டி, கடனுக்காக நம்ம அடைக்கக்கூடிய அந்த வட்டியுடைய விகிதம்ங்கிறது கம்மியாக இருக்கணும். தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் லெஸ் தேன் த க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ ஐஆர்ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் க்ரோத் ரேட் டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறது. அப்படின்னா இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் க்ரோத் ரேட் இன் எக்கனாமி. அதை தான் நம்ம திஸ் ஐஆர்ஜிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் அட்வான்ஸ்ட் எக்கனாமி திஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி வெரி லோ, தட் இஸ் இட் இஸ் இன் நெகட்டிவ் ஐஆர்ஜிடின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நெகட்டிவ் ஐஆர்ஜிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ் ஆன் மானிட்டரி பாலிசி. அதே சமயத்தில் இட் மேட் டு ரீதிங்க் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, தட் இஸ் த பாலிசி மேட் பை த கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவில் திஸ் growth இஸ் நாட் ஒன்லி டியூ டு த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், பட் growth ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங், எஸ்பெஷலி டியூரிங் த ஸ்லோ டவுன்ஸ் அண்ட் கிரைசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த இதில் இன்னொரு விஷயம் நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எக்கனாமியை நம்ம growth அடைய வைக்கணும் அப்படின்னா சைக்ளிக்கல் ப்ராசஸை விட கவுண்டர் சைக்ளிக்கல் ப்ராசஸ் பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த பாலிசி தான் நம்ம ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். அதில் கவர்மெண்ட் ப்ரோ சைக்ளிக்கலாக போகுதா இல்லை அது கவுண்டர் சைக்ளிக்கலாக போகுதா அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ப்ரோ சைக்ளிக்கல் அப்படின்னா ஒரு நல்ல எக்கனாமி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தி டேக்ஸஸை கம்மி பண்ணுறது, அது எக்ஸ்பேன்ஷனரின்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப ஒரு ரெசிஷன், ஒரு மந்த நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணி டேக்ஸை அதிகம் பண்ணணும். ஏன்னா காசு அதிகமாக இருந்தால் தான் செலவே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரெசிஷன் டைமில் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் டைமில் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகம் பண்ணணும். ஓகேங்களா? இது நார்மலாக நடக்கக்கூடிய ப்ரோ சைக்ளிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னா, இட் வில் ஃபர்தர் டீபெண்ட்ஸ் த டிசிஷன்ஸ், தேக்க நிலை இன்னும் ரொம்ப கடினமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆம்ப்ளிஃபைஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ், பட் தெர் இஸ் வெரி மச் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இது என்னதான் ஷார்ட் டேர்மில் பிஸ்னஸை ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இட் ஹேவ் சம் வெரி லார்ஜர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். பட் அதுவே நம்ம கவுண்டர் சைக்ளிக்கல், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் நம்ம கவுண்டர் சைக்ளிக்கல்னு சொல்லுவோம். அதாவது ரெசிஷன் பீரியடில் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தணும் அல்லது டேக்ஸஸை கம்மி பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் டைமில் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணணும். ஸோ இது மூலமாக நம்ம ரெசிஷன் அப்படிங்கிறத ரொம்ப சாஃப்டன் பண்ண முடியும். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டேர்ம் வேர் இட் யூஸ் டு சாஃப்டன் த ரெசிஷன் அண்ட் ஆல்சோ மாடரேட்ஸ் த எக்ஸ்பேன்ஷன், thereby decreasing the fluctuations. So counter cyclical is a very good policy regarding this recession on the economy. So இதனுடைய advantages என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The fiscal multipliers capture aggregate return derived by economy from additional spending or unequivocally greater during crisis when compared to expansion. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால there will be increase in consumption by individuals. தனிநபருடைய அந்த கன்சம்ஷனுங்கிறது அதிகமாகவும் டாக்ஸேஷன் கம்மியாகிறதுனால, அதே மாதிரி கிரெடிட்ஸ் பிகம் வெரி சீப்பர், கடன் ஈஸியாக கிடச்சிடும், வட்டி அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் இட் ஆல்சோ ஃபர்தர் ப்ரொமோட்ஸ் த இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். ஸோ இதெல்லாம் there are some advantages. அதே மாதிரி this also enhance the consumer sentiment. நம்ம இப்போ அதிகமாக இது பண்ணியிருக்கோம், கடன் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்களோட கன்சம்ஷன் அப்படிங்கிறதும் ஃபர்தராக அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமாகும் போது ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். ஸோ இது ஒரு சென்டிமெண்ட், இதை இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இட் ஆல்சோ என்ஷூர்ஸ் த கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எக்கனாமி. எக்கனாமிங்கிறது ஒரு லாங் டேர்மில் ரொம்ப ஸ்டேபிளாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐஜிஆர்டி அப்படிங்கிறதோட ஜென்ரல் டெஃபினிஷன் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். தட் இஸ் இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டு க்ரோத் ரேட் இன் எக்கனாமி. ஸோ இந்த ஐஜிஆர்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பல விஷயங்களை நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். தட் இஸ் the IGRD, debt to GDP ratio in previous year, and ratio of primary deficit to GDP used to measure the debt to GDP ratio. அதாவதுங்க எந்த அளவுக்கு ஐஜிஆர்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, தட் இஸ் நெகட்டிவில் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம கடனை திருப்பி கட்டக்கூடிய திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ growth will leads to the debt sustainability and not the vice versa. கடந்த 2003 நம்ம ஐஜிஆர்டிங்கிறது ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 1997-98 ஆரம்பிச்சுதுங்க. ஸோ அந்த 5 வருஷத்தில் எக்கனாமி பயங்கரமான சிக்கலை ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த கவுண்டர் ஃபிசிக்கல் பாலிசி அதை மேற்கொண்டு அப்போது நடந்த விஷயம் அதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, க்ரோத் அப்படிங்கிறது அந்த டைமில் 5.3% அப்படிங்கிறது ஸ்லோ டவுனாக ஆகிடுச்சு. பட் இந்த கவுண்டர் ஃபிஸ்கல் பாலிசி அதே மாதிரி டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறதுனால க்ரோத்தும் நமக்கு அதிகமாகிடுச்சு. தட் இஸ் 8% க்ரோத் இன் 2003 to 2008 அந்த ரேஞ்சில் 8% அப்படிங்கிறது க்ரோத்தும் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 83%லேருந்து 70% ஆஃப் த ஜிடிபி இந்த டெப்ட்டுங்கிறது இதாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம இது பண்ணுறோம். அது என்னென்னா, கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே தலையிட்டு இது பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கு ஸ்பேஸே இல்லாமல் பண்ணிடும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், க்ரௌடிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரௌடிங் அவுட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த ஸ்டடீஸ் படி அது நிரூபிக்கப்படலை. ஸோ இது வந்து க்ரௌடிங் அவுட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸுக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் எவிடன்ஸ் போஸ்ட் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இன் ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய க்ரைசிஸை நம்ம தயார் பண்ணிட்டு அதை சரி செய்கிறதுக்கு திஸ் ப்ராசஸ் வில் பி வெரி மச் பெட்டர். ஸோ இது வந்து இந்தியாவுடைய கடந்த இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இந்தியாவுடைய டோட்டல் டெப்ட் டு ஜிடிபி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா, மற்ற உலக நாடுகள் அதனுடைய ஆவரேஜ் G20 அந்த இதில் ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இட்ஸ் மோர் தென் 230%, 235 அரௌண்ட் அந்த பர்சன்டேஜில் இருக்குது. பட் இந்தியா வந்து ரொம்ப கம்மி, 122.9, அதாவது 123% பக்கம் இருக்குது. அதில் கவர்மெண்ட்டுடைய அந்த கவர் அப்படிங்கிறது எவ்வளோன்னா, ஆவரேஜ் வேர்ல்டு ஆவரேஜுங்கிறது 75%, பட் இந்தியா வந்து 68% தான். அதில் ப்ரைவேட்டோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆவரேஜாக 160 மேலே இருக்குது. அண்ட் தென் இந்தியாவுடைய ப்ரைவேட் டெப்ட் வந்து 54.8. ஸோ 2003லேருந்து நம்மளுடைய கடன் சுமை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அண்ட் தென் 2011 இட் பிகம் சம் வாட் ஸ்டேபிள். அண்ட் தென் தேர் இஸ் ஆல்சோ வெரி லோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவில் சொல்கிறேன்.